அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணவிருப்பது ஆன்மீக அமுதம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லது சூரிய திசை நடப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு இந்த நல்ல திருநாளின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை செய்யப் போகிறது என்பதை பார்ப்போம் நண்பர்களே. எம்பெருமானின் பேரருளும் மகாவிஷ்ணுவின் லட்சுமி கடாட்சமும் உங்கள் இல்லங்களில் எங்கும் நிறைவேற்றும். எல்லோரும் நன்றாக இருப்போம். இந்த ஆன்மீக அமுதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் வரவேற்கின்றேன். ஜூன் 13 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 2:12 மணி வரை திரியோதசி திதியும் அதற்கு பின்பு மகா விசேஷமான சதுர்த்தி திதியும் தொடங்குகிறது நண்பர்களே. நேர்களே, இந்த மாசி சிவராத்திரி நன்னாளில் சந்திரன் மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திக்கின்றார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஒளி கடவுள் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆவார். எனவே சூரியனின் நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரி வழிபாடு ஒரு உன்னதமான திருப்பு முனை தரும் நண்பர்களே. நேர்களே, அன்று ரிஷவராகியில் இருக்கும் சூரிய பகவான் செவ்வாயின் நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். இப்பொழுது இந்த ராசி கட்டத்தை பாருங்கள். 13ஆம் தேதிக்குரிய ஜாதக ராசி கட்டம். ராசி கட்டம் என்பது சதுரமாக இருக்காது. எண்களுடன் வரிசையாக 12 பாவங்கள் இருக்கும் நண்பர்களே. அந்த செவ்வாயின் நட்சத்திரத்தில் மிருகசீர நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். அந்த நேரத்தில் அந்த நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் மேசராசியில் சூரியனின் நட்சத்திரமான பரணி சுக்கிரன் சாரம் என்றாலும், மேசராசி சூரியனின் உச்ச வீடு என்பதாலும், அல்லது கார்த்திகை சாரத்தில் அமர்ந்து இந்த இரு கிரகங்களும் தங்களுக்குள் சாரம் மற்றும் ராசி ரீதியாக ஒரு மகா அற்புதமான தொடர்பை பெற்றிருக்கிறார்கள். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். அதோடு சூரியன் என்பது அரசாங்கம், செவ்வாய் என்பது அதிகாரம். சூரியனை முழுமையாக அரசியலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய் என்பது முப்படை தளபதியில் ஒருவர். இந்த அதிகாரமும் வீரமும், இப்படி அரசும் அதிகாரமும் தங்களுக்கு ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் தொடர்பு கொள்ளும்போது திசை நடந்தால் அதை பாரம்பரிய ஜோதிடத்தில் சிவராஜ யோகம் அல்லது அதிகார யோகம் என்று அழைப்பார்கள் நண்பர்களே. இந்த சிவராஜ யோகம், அதிகார யோகம், அரசு வழியில் கிடைக்கும் நன்மைகள் பெறுவதற்கு அடுத்து வரும் சனிக்கிழமை இரவு முழுவதும் சதுர்த்தி திதி நீடிப்பதால் அன்றைய இரவு நாம் விழித்திருந்து வழிபட வேண்டிய மகா உன்னதமான மகா சிவராத்திரி நன்னாள் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய மகா விசேஷமான மகா சிவராத்திரி பற்றியதாகும். பொதுவாக மகா சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வரும். ஆனால் மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி திதியில் வரும். இந்த ஜூன் மாத சிவராத்திரிக்கு ஒரு மகத்துவம் உண்டு நண்பர்களே. ஏனெனில் இது சனிக்கிழமை பிரதோஷம், அடுத்து சனிக்கிழமை இரவே சிவராத்திரியாகவும் மலர்கிறது. இதனை சனிமகா சிவராத்திரி என்றும் ஆன்மீக பெரியவர்கள் போற்றி வணங்குவார்கள். ஜோதிட ரீதியாக சனி பகவானுக்கு அதிபதியாக விளங்குபவர் அந்த பரம்பொருளான சிவபெருமான் ஆவார். எனவே சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சிவராத்திரி நாளின் ஈசனை வழிபடுவது நம் அத்தனை கர்ம வினைகளையும் புசுக்கிவிடும் நண்பர்களே. எந்த மாற்றமும் இல்லை. இந்த உன்னதமான நாளில் நாம் வழிபட வேண்டிய 108 திவ்ய தலம் ஒன்று இருக்கிறது. மிக விசேஷமான மற்றும் பழமையான திருக்கண்ணபுரம் அருள்மிகு சௌரிராஜ பெருமாள் திருக்கோயிலாகும். நீங்கள் கேட்கலாம், சிவராத்திரிக்கு ஏன் இவ்வளவு விஷ்ணு தலமான திருக்கண்ணபுரத்தை சொல்ல வேண்டும் என்று. அதன் பின்னால் ஒரு மகா அற்புதமான ஹரிஹர சங்கம இதிகாச வரலாறு ஒன்று இருக்கிறது நண்பர்களே. இந்த கோவில் அர்ச்சகர் ஒருவர் பெருமாளுக்கு சாத்திய மாலையை அரசருக்கு பிரசாதமாக கொடுத்து விட்டார். அந்த மாலையில் ஒரு தலைமுடி இருக்க கண்டு அரசன் கோபமடைந்து பெருமாளுக்கு ஏதையா முடி என்று கேட்டார்.
அர்ச்சகர் பயந்து போய் நம் கண்ணபுரத்து பெருமாளுக்கு நிஜமாகவே தலைமுடி சௌரி உள்ளது என்று கூறிவிட்டார். மறுநாள் அரசர் சோதனை செய்ய வந்தபோது அர்ச்சகர் காக்க எண்ணிய பெருமாள் அர்ச்சகர் சொல்லிவிட்டாரே என்று தன் திருமுடியில் நிஜமான தலைமுடியை காட்டியுள்ளார். பாருங்கள், அரசர் கண்ணுக்கு அந்த தலைமுடி தெரிகிறது. இப்படி தனக்கு சேவை செய்யும் தன்னுடைய பக்தனுக்காக அவர் உண்மையாகவே திருமுடியை காட்டினார். இதுதான் சிறப்பு. அது மட்டுமல்ல நண்பர்களே, இங்கு எழுந்தறியுள்ள பெருமாள் அமாவாசை மற்றும் சிவராத்திரி நாட்களில் ஈசனைப் போலவே தன் ஜடாமுடியை காட்டி அருள்வார். ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்திய மகா புனிதமான திவ்ய தேசம் இந்த திருக்கண்ணபுரம் ஆகும். எனவே இந்த சிவராத்திரி நன்னாளில் திருக்கண்ணபுரத்து சிவபெருமாளையும் பெருமாளையும் ஈசனையும் மனதார நினைப்பது மகா புண்ணியம் நண்பர்களே. நேர்களே, இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் சந்திரன் மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஒளிக்கடவுளான சூரிய பகவான் அல்லவா. எனவே சூரிய நட்சத்திரங்கள் காத்திரை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் இந்த சிவராத்திரி வழிபாடு ஒரு உன்னதமான திருப்புணமை தரும் நண்பர்களே. ஏனென்றால் சிவன் என்பது தந்தை, சூரியன் என்பது தந்தை, சூரியன் என்பது அரசு, அதிகாரம் எல்லாவற்றிற்கும் அவரே காரகர், ஆன்மா காரகர். சூரிய ஒளி இல்லை என்றால் உலகில் ஒரு உயிரும் இல்லை. காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசி என்பது 2ஆம் வீடாக தனஸ்தானத்தை குறிக்கும். மனக்குழப்பத்தால் பணத்தை இழந்து தவிப்பவர்களுக்கு ஏன் சூரியன் அங்கு இருக்கின்றார். இல்லத்தில் நிம்மதி இல்லாதவர்கள் அன்று இரவு விழித்திருந்து ஈசனை துதிப்பது பல நன்மைகளை தரும். சூரியன் என்றாலே ஆன்மா, தந்தை மற்றும் கௌரவத்தை குறிக்கும் கிரகம் என்று சொன்னேன் அல்லவா. யாருக்கெல்லாம் அரசால் வரவேண்டிய அரசாங்க நன்மைகள் தடை இருக்கிறதோ, தந்தையிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ, அவர்கள் அன்று இரவு விழித்திருந்து ஈசனையும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் வணங்கினால் அத்தனை தடைகளும் நீக்கி வாழ்வில் மகா ஒளி பிறக்கும் நண்பர்களே. நேரடியாக கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அன்று இரவு உங்கள் இல்லத்தில் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் நெய் தீபம் ஏற்றுங்கள். நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயணாய என்ற 9 எழுத்து மந்திரத்தையும் மனமுருகி ஜெபியுங்கள். இந்த சிவராத்திரி வழிபாடு உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை கிரக தோஷங்களையும் நீக்கி சுபிட்சத்தை அள்ளித்தரும் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களே, ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த மகா ரகசியத்தை இப்போது சொல்கிறேன். இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சிவராத்திரி நாளில் அரசு வழியில் வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மகா அற்புதமான நல்ல செய்திகள் தேடி வரும் நண்பர்களே. அரசாங்க தேர்வுகளில் வெற்றி, தடைப்பட்டு கொண்டிருந்த அரசு வழி காரியங்கள், சலுகைகள், பதவிகள், பதவி உயர்வு அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக மாறும். தொழில் செய்ய நினைப்பவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற பூமி, மனை, ரியல் எஸ்டேட், வண்டி, வாகனம், தொழில் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அனைவருக்கும் இவர் புதிய முதலீடுகள், பெரிய பண திருப்பங்கள் உண்டாகும். சூரியன் அன்று மிருகசீர நட்சத்திரத்தில் உள்ளார். அன்றாட வாழ்க்கையில் தட்டுப்பாடு தவிப்பவர்கள் நான் சொன்னது போல் அன்று இரவு நெற்றியில் தூய விபூதி அணிந்து கொண்டு சிவனையும் ஈசனையும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளையும் மனமுருகி வேண்டு கொள்ளுங்கள். சூரியனும் செவ்வாயும் இணைந்து இந்த மகாசக்தி உங்கள் வாழ்வில் இருந்த அத்தனை தரித்திரங்களையும் நீக்கி அரசு வழியில், தொழில் வழியில் பெரும் யோகத்தையும் தரும் நண்பர்களே. தொடர்ந்து நம் அன்பு அஸ்ட்ராலஜி சேனலில் இணைந்திருங்கள். ஆன்மீக அமுதம் நிகழ்ச்சி அனைவரும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களே, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். இந்த எண்ணுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும்.
வாழ்க்கையில் நமக்கு எது கிடைக்கும் கிடைக்காது, எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட், நாம் செய்த நன்மைகளின் பலன் எது இருக்கிறதோ அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட், நாம் செய்த முன்வினை கர்மா தீய பலன் எதுவோ அது மைனஸ் பாயிண்ட். நாம் ப்ளஸ் பாயிண்டை மட்டும் எடுத்துக்கொள்வோம், அதன் வழியில் செல்வோம். கல் முள் இல்லாமல் கீழே விழுகாமல் வாழ்க்கையை கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு முழுமையாக கடவுளையே நம்பி நாம் காரியத்தில் இறங்கினால் உறுதியாக வெற்றி நிச்சயம் நண்பர்களே. அது என்னவென்று பார்ப்பதற்கு 12 பாவங்களுக்கும் உங்களுக்கு விதி என்ன என்பதை பார்க்க முடியும். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. ஆன்மீக அமுதம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் உங்களுக்கு இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். மீண்டும் நன்றி.